பொழியட்டுமே, வானத்தின் மதகுகள் திறக்கட்டுமே, அக்கினி பெருமழை இறங்கிடவே எலியாக்களை எழுப்பும். பின்மாறி மழை இன்று பொழியட்டுமே, வானத்தின் மதகுகள் திறக்கட்டுமே, அக்கினி பெருமழை இறங்கிடவே எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எலியாவின் ஆவியால் நிறைத்திடுமே, முழங்கால்கள் யாவையும் முடக்கிடுமே, கர்த்தரே தேவன் என்று முழங்கிடவே எலியாக்களை எழுப்பும். எலியாவின் ஆவியால் நிறைத்திடுமே, முழங்கால்கள் யாவையும் முடக்கிடுமே, கர்த்தரே தேவன் என்று முழங்கிடவே எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. மேலின் அனுபவம் தொடரட்டுமே, சாத்தானின் திட்டம் முற்றும் அழியட்டுமே, பாகாலின் நேரம் இப்போ முடிகிறதே எலியாக்களை எழுப்பும். கர்மேலின் அனுபவம் தொடரட்டுமே, சாத்தானின் திட்டம் முற்றும் அழியட்டுமே, பாகாலின் நேரம் இப்போ முடிகிறதே எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. தீபத்தை போலவே அபிஷேகமும், விசுவாசி மேலெல்லாம் தீப்பிழம்பும், அக்கினி ஜுவாலையாய் மாற்றிடவே எலியாக்களை எழுப்பும். தீபத்தை போலவே அபிஷேகமும், விசுவாசி மேலெல்லாம் தீப்பிழம்பும், அக்கினி ஜுவாலையாய் மாற்றிடவே எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே,
கிருபையின் நேரம் வந்திட்டதே, தேசத்தை குலுக்கி அசைத்திடவே எலியாக்களை எழுப்பும். கிருபையின் காலங்கள் முடிகிறதே, வருகையின் நேரம் வந்திட்டதே, தேசத்தை குலுக்கி அசைத்திடவே எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய ஆவியை இன்றைக்கு எங்களுடைய வாலிபர்கள் மேலிலும், எங்களுடைய முதியோர்கள் மேலிலும், விசுவாசிகள் மேலிலும் உம்முடைய ஆவியை நீர் அளவில்லாமல் ஊற்றுவீராக. எங்கள் தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரம்பி இருப்பதாக. எங்கள் சபைகள் உம்முடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சபைகளாய் இருப்பதாக. உலர்ந்த எலும்புகள் பெரிய சேனைகளாய் எழும்புவதாக. மரித்தவைகள் எல்லாம் ஜீவன் பெற்று எழும்புவதாக. பெலனுள்ள நகரமம் இயேசுவண்டை, பயமின்றி ஓடி நீ வந்திடுவாய். சஞ்சலத்திற்கொரு வழி இல்லையே, சந்ததம் அவர் நம்மை காத்துக் கொள்வார், காத்துக் கொள்வார், காத்துக் கொள்வார். சந்ததம் அவர் நம்மை காத்துக் கொள்வார். கழுகு போல் பறந்து நீ உன்னதத்தில் வாழ்கின்ற ஜீவியம் வாங்கித்துக் கொள்.
காத்திருந்திடுகையில் ஈந்திடுவார். பெருக்கமுள்ள பெலன் மகளுக்கு 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 பெருக்கமுள்ள பெலன் மகளுக்கு. பயப்படாதே, விரைந்துன்னை கர்த்தர் தான் காத்திடுவார். யாதொன்றும் உன்னை பயப்படுத்த எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய் விசுவாசிப்பாய் விசுவாசிப்பாய். எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய். அடையும் அந்நாடு சென்று இயேசுவின் மார்பில் நான் ஆனந்திப்பேன். பரமசுகம் தரும் ஊற்றுகளில் பரனோடு நீத்தியம் பானம் செய்வேன் பானம் செய்வேன் பானம் செய்வேன். பரனோடு நீத்தியம் பானம் செய்வேன். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறபடியால், அவர் உயிருள்ளவராயிருக்கிறபடியால், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவார். இன்றைக்கு நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்வார். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரே வசனத்தில் 3 வாக்குத்தத்தங்கள் அடங்கியிருக்கின்றன. நம்முடைய ஆவிக்கு, ஆத்துமாவுக்கு, சரீரத்துக்கு இந்த 3 வாக்குத்தத்தங்களும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலே, அருமை இரட்சகரான இயேசுவினாலே, பரிசுத்த ஆவியானவராலே இந்த 3 வாக்குத்தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதில் முதலாவது பகுதியை தான் இன்றைக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அதிலே சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, அது 80 வயதாய் 90 வயதாய் உன்னுடைய உயிர் எவ்வளவு நாள் இந்த பூமியில் இருக்குமோ, உனக்கு எவ்வளவு வருஷங்கள் சுவாசமும் இருதய துடிப்பும் இருக்குமோ, அவ்வளவு நாளும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இது! கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியால், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் உங்களோடு இருக்கிறபடியால், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியால், நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம்
ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. எப்போதுமே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நம்முடைய உள்ளத்தை பரலோகத்தோடு இணைத்து, நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா, இந்த வாக்குத்தத்தம் எனக்காக அல்லவா கொடுத்தீர், இந்த வாக்குத்தத்தம் என் மேல் வந்தது பலிக்கட்டும் என்று சொல்லும்போது அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர். அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் செய்து மனமாறுகிறவர் அல்ல, பொய்யுரைக்க அவர் ஒரு மனுஷனும் அல்ல, மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறவர். யோவான் 6:63 சொல்லுகிறது, வானமும் பூமி ஒழிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். நான் உயிரோடு இருக்கிற நாட்களிலே பல மாறுதல்கள் வருகிறது. தாய் தகப்பன் நம்மை விட்டு கடந்து போகிறார்கள், உறவினர் பலரும் கடந்து போகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்றென்றைக்கு மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3:6 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 அவர் சொல்லியிருக்கிறபடியால் அவரும் மாறுவதில்லை, அவருடைய வாக்குத்தத்தங்களும் மாறுவதில்லை. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்று யோசுவாவை பார்த்து அன்றைக்கு சொன்னார். யோசுவா உயிரோடு வாழ்ந்த வருஷம் 110 வருடங்கள். மோசே உயிரோடு வாழ்ந்த நாட்கள் பூரணமான 120 வருடங்கள். யோசுவாவோடு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அந்த 120 வருடங்களும் மோசே நான் வெற்றி சிறக்க பண்ணினது போல உன்னையும் நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன். மோசே உயிரோடு இருந்தபோது பெரிய பார்வோன், எவ்வளவு இராணுவங்கள், எவ்வளவு படை வீரர்கள், எவ்வளவு ரதங்கள், குதிரைகள். அந்த பார்வோனால் மோசே எதிர்த்து நிற்க முடியவில்லை. பார்வோன் அரண்மனையில் எத்தனையோ மந்திரவாதிகள், எந்த மந்திரவாதியாலும் மோசே எதிர்த்து நிற்க முடியவில்லை. மோசே சாதாரணமாய் ஒரு கோலை எடுத்து சிவந்த சமுத்திரத்துக்கு நீட்டின போது அவ்வளவு நேரம் வேகமாய் முன்னேறி வந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் குதிரைகளும் சிவந்த சமுத்திரத்தில் தள்ளப்பட்டன. இந்த சிவந்த சமுத்திரத்தின் கரையில மிரியாம் கையில தம்புரை எடுத்துக்கொண்டு ஏறக்குறைய 94 வயதான அவள் சகல ஸ்திரீகளோடும் பாடி துதித்து, உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவமுள்ள உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்தார்கள். அந்த ஆண்டவர் தான், அந்த கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களுடைய அருகிலே உடைய கரத்தை பிடித்து, என் மகனே மகளே, உன்னை நான் விலைக்கரையும் செலுத்தி வாங்கியிருக்கிறேன், நீ என்னுடையவளாய் என்னுடையவனாய் இருக்கிறாய், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. இன்றைக்கு எகிப்தியர் உனக்கு எதிர்த்து நின்றார்களோ, தீய மனிதர் உனக்கு எதிர்த்து நின்றார்களோ, மந்திரவாதிகள் செய்வினை செய்து உன்னுடைய வாழ்க்கையை அலக்கழிக்க விரும்பினார்களோ, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரை பாருங்கள். சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க முடியாது. எந்த மனிதன் உன்னுடைய முன்னேற்றத்தை, ப்ரமோஷனை தடுத்து கொண்டிருக்க முடியும்? எந்த மனிதன் உனக்கு பின்னால் குழி வெட்டி கொண்டிருக்க முடியும்?
பலத்த கரத்தை உடையவர் நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற ஒரு நேரம், யோசுவாவுக்கு எதிராக ஏராளம் பகைவர்கள் இருந்தார்கள். யோசுவா புதிதாக கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களோடு நுழைந்திருக்கிறார். உள்ள 7 ஜாதிகள் இருக்கிறார்கள், உள்ளே 31 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் யோசுவாவையும் அவனுடைய படை வீரர்களையும் நசுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் தாமே பெரும்பாலான மக்கள் கானானியருக்கு பயப்பட்டார்கள். ராட்சச பிறவிகள், ஏனோக்கின் புத்திரர்கள் அல்லவா அவர்கள்? பிரம்மாண்டமான மக்களாயிருக்கிறார்களே, பலசாலியாயிருக்கிறார்களே. அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல அல்லவா இருக்கிறோம். கானானில எல்லா ஜனங்களுக்கும் அரணிப்பான பட்டணங்கள் இருக்கிறது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை அந்த யோசுவாவுக்கு வந்தது. பயப்படாதே யோசுவா, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ உயிருள்ள நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஒரு நாள் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கைகளை பிடிக்கும் போது, நம்மை கூர்ந்து பார்த்து இந்த வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கும் போது, இன்னும் பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். அந்த வார்த்தையில மோசையோடு இருந்தது போல என்று ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் குறிப்பிட்ட ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு மோசே மட்டுமல்ல, இன்றைக்கு யோசுவாவோடு இருந்தது போல அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். தாவீதோடு கூட இருந்தது போல, எலியாவோடு எலிசாவோடு இருந்தது போல, புதிய ஏற்பாட்டில் உள்ள யோவான், புதிய ஏற்பாட்டில் உள்ள பேதுருவோடு இருந்தது போல, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதில்லை. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொன்னவர்கள் மாறி மறைந்து போய்விடலாம். நீங்கள் மலை போல நம்பினவர்கள் உங்களை விட்டு விட்டு பின்வாங்கி போய்விடலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வாக்குத்தத்தம் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட போது அவருடைய நாடி நரம்பில எவ்வளவு புல்லரித்து, அவருடைய நாடி நரம்புகளில் எவ்வளவு உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கியிருந்திருக்கும், எவ்வளவு அபிஷேகம் அவர் மேல் இறங்கியிருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்க. யோசுவா என்ற வார்த்தைக்கு ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். கானானினுடைய பொல்லாத ஜாதிகளிலிருந்து மீட்டெடுக்கிறவர். கானானை யுத்தம் செய்து மேற்கொண்டு இஸ்ரவேலருக்கு பங்கிடுகிறவர். யோசுவா என்றால் இரட்சகன், மீட்பர் என்ற அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் அதே பேருடைய ஆனால் சற்று வித்தியாசமான இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இரட்சகர், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரட்சிக்கிறவர், பாதாளத்திலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் அவரை மீட்டெடுக்கிறவர், அசுத்தாவிகளின் வல்லமையிலிருந்து பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர், இருளிலிருந்து தேவனுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, மனுஷருக்கு முன்பாக என்ன பேசுவோம் என்று நீ கவலைப்படாதே. அந்த வார்த்தைகள் அந்த வேளையில் தானே உனக்கு அருளை செய்யப்படும். லூக்கா 21:15 சொல்லுகிறது, உங்களை விரோதிக்கிறவர் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடாது, வாக்கினாலும் வல்லமையினாலும் உங்களை நிரப்புவேன். இந்த ஆசீர்வாதம் உங்களுடையது. இந்த ஆசீர்வாதத்தை எனக்கென்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் எந்த அரசியல்வாதியும் எந்த தீய மனிதனும்
உங்களுக்கு எதிர் நிற்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் உன்னை விட்டு விலகி போவார்கள். உன் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன்னுடைய தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஆமே. ஏசாயா 54:17 சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என்னாகமம் 23:23 சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் நடந்து வந்தபோது எந்த அமலேக்கினும் எதிர்த்து நிற்க முடியவில்லை, எந்த சத்ருவும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் அவர்களோடு நடந்து வந்தார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர்களோடு நடந்து வருகிறதை அவர்கள் உணரும்படி பகலெல்லாம் மேக ஸ்தம்பங்களை நிறுத்தி வைத்திருந்தார், இரவெல்லாம் அக்கினி ஸ்தம்பங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு வருகிறார் என்று நீங்கள் உணரும்போது 1000-10,000 தேவதூதர்கள் உங்களோடு வருகிறதை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாளையமிறந்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான தேவனை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகவே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பெரிய பெரிய தேவதூதர்களை உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தர் கட்டளையிடுவார். நீ சாதாரண மனிதனாய் இருந்தாலும் சரி, படிப்பறிவில்லாத பேதையாய் இருந்தாலும் சரி, எபிரேயர் 1:14 தேவதூதர்களை உனக்கு பணிவிடை ஆவிகளாய் கொடுத்து கையை பிடித்து சொல்லுகிறார், ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. பயபக்தியுள்ள எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசுரர்கள் படையெடுத்து வந்தபோது ஆண்டவர் ஒரே ஒரு தேவதூதனை பரலோகத்திலிருந்து அனுப்பினார். அவன் சர்ரென்று அந்த எதிரிகளின் பாளையத்தில் இறங்கி வந்தான். 1,85,000 பேரை சங்கரித்து விட்டு போய்விட்டான். அந்த தேவன் உங்களுடைய தேவன், உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பழைய கதை ஒன்று உண்டு. ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வாலிபன், அவனுக்கு ஒரு ஆசை, உலகத்தில் சிறந்த பலவான்கிட்ட தான் வேலை செய்யணும். ஏதோ ஆஃபீஸில் போய் சும்மா கணக்கெழுதிட்டு இருக்கக்கூடாது, ஏதோ கம்ப்யூட்டர் முன்னால் ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால் உட்கார்ந்துருக்க போல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு பெரிய பலசாலிகிட்ட வேலை செய்யணும். ஆகவே வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு கட்டி சோறு கட்டித்தாங்க, ரொட்டி கிட்டி காஞ்ச ரொட்டிலாம் கட்டி வைங்க, நான் ஒரு பெரிய பலசாலியை தேடி போக போகிறேன். ஒரு இடத்துல மல்யுத்தம் நடந்தது, குத்துச்சண்டை நடந்தது. அவன் யோசித்தான், இந்த 7 நாள் குத்துச்சண்டையில் ஒருவனை ஒருவர் ஜெயித்து கடைசியில் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கீழே நான் வேலை செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த குத்துச்சண்டையை பார்த்து வந்தான். கடைசி நாளில் கடைசியாக ஜெயித்த அவன் காலில் போய் விழுந்தான். ஐயா, உங்களுக்கு சிஷ்யனாக, வேலைக்காரனாக, எடுபடியாளாக என்னை வேலைக்கு சேர்த்து கொள்ளும். அவன் சந்தோஷமாய் சேர்த்து கொண்டான். பல இடங்களில் குத்துச்சண்டை போகும்போதெல்லாம் இவன் கம்பீரமானவனாய் அந்த குத்துச்சண்டை வீரனோடு நடப்பான். ஆனால் ஒரு நாள் இரவு ஒரு மயானத்தின் வழியாய் நடந்தபோது அந்த குத்துச்சண்டை வீரன் நடுங்க ஆரம்பித்தான், பேதியாக ஆரம்பித்தது. அதோ பார், அந்த கொள்ளிவாய் பிசாசு வாயிலிருந்து அக்னியை ஊதிக்கொண்டு சல் சல் என்று சலங்கையினாலே சத்தமிட்டு கொண்டு, ஐயோ பயமா இருக்கிறது, இந்த கொள்ளிவாய் பிசாசு ஒரே அடி அடித்தால் நான் ரத்தம் கக்கி செத்து போவேன். ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டான். இவன் பார்த்தான், என்னடா இந்த குத்து சண்டைக்காரன் இவன்ட்ட வேலை செய்கிறத விட பேயிட்டே வேலை செய்யலாம். அந்த பிசாசு காலில் விழுந்தான், நீதான் பெரிய பலசாலி,
உன்கிட்ட நான் வேலை செய்யணும்னு பிரியப்படுகிறேன். சாசு ரொம்ப சந்தோஷமாய் அவனை ஏற்றுக்கொண்டான். உனக்கு மந்திர தந்திரமெல்லாம் சொல்லித் தருகிறேன், செய்வினை சொல்லித் தருகிறேன், நான் மக்களை எப்படி பயமுறுத்துகிறேன் பார். ரொம்ப சந்தோஷமாய் அந்த சாசு கூட 2-3 மாதம் வேலை செய்தான். ஒரு நாள் அந்த சாசு ஒரு குடிசை வீட்டு பக்கமாக வரும்போது திடீரென்று நடுங்க ஆரம்பித்தது. ஐயோ ஐயோ மேலெல்லாம் ஏறுகிறதே. பார்த்தான், ஏன் மேலெல்லாம் ஏறுகிறது? இந்த குடிசைக்குள்ளே வர்ற சத்தத்தை கேளு அந்த சாசு சொல்லிச்சு. அவன் என்ன சத்தம் வருது? ஒரு பாட்டு சத்தம். என்ன பாட்டு? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. இந்த பாட்டுக்கு இந்த பேய் இந்த மாதிரி நடுங்குத. இயேசுவின் இரத்தத்தா, அந்த இரத்தத்தால தான் என் தலையை அந்த இயேசுநாதர் நசுக்குனார். இவன் சுட்டரிச்சு என்னை பாதாளத்தில் தள்ளிடுவான். இவனை விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டு இவன் இந்த குடிசைக்குள்ளே போனான். என்னடா, சாத்தானை விட ஒரு பலசாலி இங்கே உள்ள இருக்கான்னு யாருன்னு பார்த்தா அவனுக்கு பெரிய ஆச்சரியம். கொத்தவரங்காம் போல ஒல்லியா ஒரு தொடப்பு குச்சி மாதிரி ஒரு ஆசாமியை நெடு முழங்கால நின்று, ஒருவேளை ஏலிம் சபை மெம்பரோ இன்னும் தெரியல, உட்கார்ந்து உற்சாகமா பாடி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார். இவன் நேரம் அவர் காலில் விழுந்துட்டான். அந்த குத்து சண்டை வீரனும் பலசாலி இல்லை, அந்த பேயும் பலசாலி இல்லை, நீ தான் பெரிய பலசாலி, உனக்கு நான் வேலைக்காரனாக இருக்க பிரியப்படுகிறேன். ஆனால் அந்த கொத்தவரங்கா ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டார். வேண்டாம் வேண்டாம், உன்னை நான் வேலைக்காரனை சேர்க்க மாட்டேன். என்னடா இது, பேய் சேர்த்துச்சு, குத்து சண்டை வீரக்காரன் சேர்த்தேன், இவன் என்ன சேர்க்க மாட்டேன்றான். சொன்னா, என்னை விட ஒருவர் மகாபலசாலியாய் பலத்த பராக்கிரமம் உள்ளவராய் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராய் ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. நீ அவரிடத்திலேயே வேலை செய், நீ அவருக்கே சிஷ்யனாய் இரு. நீ அவருக்கு சிஷ்யனாய் இருப்பாயானால் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் அண்ட சராசரங்களை தாங்குகிறவர். அவர்தான் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். அங்கே இருந்து அபிஷேகத்தை நம்மேல ஊற்றுகிறவர். உன்னத பலனினால் உன்னை இடைகட்டுகிறவர். ஜெபத்தின் ஆவியை உனக்கு தந்தருளுகிறார். நீ அவருக்கே சேவை செய்வாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், எத்தனை வருஷம் நீங்கள் பூமியில் இருப்பீங்களோ எனக்கு தெரியாது, அத்தனை வருஷம் இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த புதிய மாதத்துக்கு வாக்கு தத்தம் மட்டுமல்ல, எவ்வளவு காலம் பூமியில் வாழ்வீர்களோ அவ்வளவு காலமும் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு சொந்தமாகும். 2013, 14, 15 அது போயிட்டே இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை மாறுவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது. எந்த தேவனுடைய பிள்ளைகள் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து தேவ சமூகத்துக்கு முன்பாக நின்று, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபையாலும் வல்லமையாலும் சத்தியத்தாலும் ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது, எந்த வல்லமையும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அறிக்கை செய்து பாருங்கள். உடைய உள்ளான மனுஷனிலே மகா வல்லமை இறங்கும். 90ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எங்களுடைய ஆயுசின் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் 80 வயசை தான் குறிப்பிடுகிறார். சங்கீதம் 90:10 நீங்கள் அதை வாசிக்கலாம். 80 வயதைத்தான் குறிப்பிடுகிறார். ஆனால் யோசுவாவின் வயது 110, பூரணமான வயது 120. ஏனென்றால் ஆதியாகமம் 6:3 நோவாவை பார்த்து சொன்னார், இந்த பூமியில மாம்சமான யாவரும் பெருமை கொள்ளாதபடி, என்னுடைய ஆவி அவர்களோடு போராடாதபடி 120 வருஷம் என்று மேக்சிமம் என்று குறித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 120 வயது வாழ்ந்தாலும் சரி, யோசுவாவை போல சொல்ல முடியும்,
காலைப்பை போல சொல்ல முடியும், 40 வயதில் எனக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அந்த உன்னத பலன் என் மேலே இருக்கிறது. நான் குன்றி போவதில்லை. மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே மலையில் ஏறி அவ்வளவு பேரையும் துரத்தி விட்டு நான் அதை வெற்றி கொள்வேன் என்றார் காலேப். இந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ளும் போது உலக பிரகாரமாகவும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை திட்டமிட்டு செய்ய முடியும். வாக்குத்தத்தங்களை தரும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை உங்களில் கிரியை செய்யும். ஓயாம வாயை திறந்து நான் பலவீனப்பட்டு போனேன், நான் சோர்ந்து போனேன், நான் தள்ளாடி போனேன் இல்லை. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன் வயதுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வயதாக ஆக பலன் கூடிக்கொண்டே போகுமாம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாக்கு தத்தம். நம்முடைய ஆயுசு எவ்வளவாக இருந்தாலும் சரி, பலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் சரி, ஒருவேளை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எங்களுடைய ஆயுசு கொஞ்ச காலம் தோன்றி மறைந்து போகிற புகை போல இருக்கிறது என்று துக்கத்தோடு சொன்னாலும் சரி, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. இந்தோனேஷியா என்ற இடத்துல நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். பிரசங்கிக்கிற நேரம் வந்தது. திடீரென்று அந்த போதகர் பதறி நேராக என்னை நோக்கி ஓடி வந்தார். என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பதட்டத்தோடு. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கா? நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்களா? தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இருக்குதல்லா என்று கேட்டார். நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன திடீரென்று அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள்? அவர் சொன்னார், பின் வரிசையில் எல்லாம் திடீரென்று இந்த ஊரில் உள்ள பொல்லாத மந்திரவாதிகள் பின்னால் எல்லாம் வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க. நீ ஒரு பிரசங்கியார் அபிஷேகம் பெறாமல் நின்று பேசுனா அவங்க வாயை கட்டிடுவாங்க, குழப்பம் உண்டாக்கிடுவாங்க. அதற்காக தான் கேட்டேன் என்று சொன்னான். நான் சொன்னேன், இல்லை பயப்படாதுங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற இந்த மந்திரவாதிகளோடு இருக்கிற குட்டி சைத்தான்களை பார்க்கிறோம். என்னோடு இருக்கிறவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. சர்வ வல்லவரை எனக்கு தஞ்சமாய் கொண்டு இருக்கிறேன். அவருடைய கரம் என்மேல் இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் என்மேல் இருக்கிறது, அவருடைய உடன்படிக்கை உண்மையுள்ளது. எந்த மந்திரவாதியும் எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வழிபட்டார். பிசாசின் கிரிகளை அழிக்க அந்த பலனை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பரிசுத்தாவியால் நிரம்பி இருக்கிறீர்கள் என்றால் எந்த வல்லமை உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவன் விழுந்து போன தேவதூதன், குட்டி சைத்தான்கள். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். சந்தோஷமாய் சொல்லலாம், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. வேதத்திலே ஸ்தேவானை குறித்து சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஸ்தேவான் பேசின ஞானத்தை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியவில்லையாம். ஸ்தேவான் பேசின ஞானத்தை. மத்தேயு 10:19-20 மனுஷருக்கு முன்பாக என்ன பேசணும்னு பயப்படாதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை உங்களுக்கு தந்தருளுவார். லூக்கா 11:15 சொல்லுகிறது, ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாத ஞானத்தினாலும் வல்லமையினாலும் ஆண்டவர் உங்களை இடைகட்டுவார். அபிஷேகம் பெறும்போது உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். உங்களை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. எலியாவின் மேல் அந்த அக்கினி இருந்தது. தனியனாய் தான் நின்றார். முன்னால் 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிரக பூசாரிகள் நின்றார்கள். ராஜா அவர்களுக்கு விரோதமாய், ஏசபேல் அவர்களுக்கு விரோதமாய் நின்றாள். ஆனால் அந்த ஒரு எலியாவை
அவ்வளவு பேரால எதிர்த்து நெருக்க முடியவில்லை. எலியா ஒரு ஜெபம் பண்ணினார் பாருங்கள். வானம் திறக்கப்பட்டது. தப 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 என்று அக்கினி இறங்கி வந்தது. முழங்கால்கள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டது. அந்த 800 பாகால் தீர்க்கதரிசிகளையும் ஒருவனாய் எலியா நின்று வெட்டி சாய்த்தான். விக்கிரக ஆராதனைக்கு ஒரு முடிவுண்டாக்கினார். அந்த எலியாவின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். உங்களை பார்க்கும்போது ஒரு சோர்வுள்ளவர்களாய் பார்ப்பதில்லை. ஒரு எலியாக்களாய் எழும்ப பண்ண அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறபடியால் ரோமர் 8:11 படி சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற யோசுவா சும்மா இருக்கவில்லை. அந்த வாக்குத்தத்தமே அவருக்கு பலமான ஒரு இடைக்கட்சியாய் இருந்தது. அந்த வாக்குத்தத்தமே சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கோலாய் இருந்தது. அந்த வாக்குத்தத்தமே யோசுவாவை வெற்றி மேல வெற்றி சிறக்க செய்தது. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே பல எதிர்ப்புகளுக்கு உட்படலாம். பல எதிர்ப்பின் சக்திகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். எபேசியர் 6:12 வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் இருக்கலாம். பல சாபங்கள் உங்களுடைய குடும்பத்தை இதுவரை பின்தொடர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டிய அளவு முன்னேற விடாதபடி உங்களை தடுத்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய ஆஃபீஸிலுமானாலும் சரி, உங்களுடைய தொழிலும் சரி, பல பேர் உங்களை பொறாமை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் சூனியங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஒருவனும் என்னை உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசை பார்த்து பேசுங்கள். மந்திரவாதியை பேசுங்கள். மந்திரவாதியே, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது. நீ என்னோடு எதிர்த்து நிற்க விரும்புவாயானால் நீ நொறுங்கி போவாய். உன்னுடைய கைகள் கட்டப்பட்டு போகும். உன்னுடைய செயல்கள் கட்டப்பட்டு போகும். சிம்சோனை பலவிதமான கயிறுகளினால் கட்டினார்கள். ஆனால் அவன் பயப்படவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆவியானவர் பலமாய் அவர் மேலே இறங்கினாராம். அவரை கட்டியிருந்த சகல கட்டுகளும் அக்கினிப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாய் போகும். எந்த கட்டுகள் வழியாக நீங்கள் சென்றாலும், எந்த மந்திர தந்திரங்கள் உங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஒன்றும் வாய்க்காதே போகும். எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அப்பொழுது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், உன்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர். உன்னை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குறைகளை குறித்து எண்ணாதுங்க. எனக்கு சரியான படிப்பு இல்லையே, நல்ல ஞானம் இல்லையே, இங்கிலீஷ் பேச தெரியலையே, 4 பேர் முன்னால் நான் அழகா இல்லையே, அப்படிலாம் எண்ணாதுங்க. உன்னை மட்டும் எண்ணுங்க, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னோடு இருக்கிறார். நான் அவருடைய செல்ல பிள்ளை. அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் என்னுடைய கரத்தை பிடித்து கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளது. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, கிதியோனோடு இருந்தது போல, தாவீதோடு இருந்தது போல, எலியாவோடு இருந்தது போல அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாதபடி சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஒரு விக்டோரியஸாக, ஒரு ஜெயங்கொண்டவர்களாய் விளங்கும்படி
ஆண்டவர் சில அனுக்கிரகங்களை நமக்கு தந்தருளுகிறார். முதலாவதாக ஆண்டவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நெற்றியிலே நாம் பார்க்காத ஒரு காரியம், என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு சிலுவை ஒன்றை வந்து நின்றோமோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராய் உள்ளே வாரும், மகிமையின் ராஜாவாய் வாரும் என்று அழைத்தோமோ, அவருடைய நாமத்தை நெற்றியிலே தரிப்பித்திருக்கிறார். நம்முடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றியிலே தரித்திருக்கிறார். ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பேர் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக மகிழ்ச்சி அடையாமல் உங்களை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பேரை பரலோகத்தினுடைய ஜீவ புத்தகத்தில் அந்த இரத்தம் தோய்ந்த கரங்களினால் எழுதினாரே, அது நிமித்தம் சந்தோஷப்படுங்கள். எந்த நேரம் உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறதோ அதே நேரம் நீ கர்த்தருடையவன், கர்த்தர் உன்னுடையவர் என்று அவருடைய நாமம் உனக்கு தர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:20 ஆண்டவர் சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பதற்காக சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அவருடைய பெயர்கள் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், உபாகமம் 28:10, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த பூமியின் குடிகள் கண்டு உனக்கு பயப்படுவார். உனக்கு பயப்படுவார். உன்னுடைய மேன்மை என்ன? இவ்வளவு சம்பாதிக்கிறங்கிற மேன்மையா? இந்த கார் வச்சிருக்க, இந்த வீடு வாங்கி இருக்கிற அந்த மேன்மையா? உன்னுடைய மேன்மை என்ன? கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்திலே எல்லா மேன்மையிலும் மேலான மேன்மை. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு செய்வேன் என்று யோவான் 14:14 சொல்லுகிறார். என் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு சும்மா இருந்து விடாதே. என் நாமத்தில் கேள், என் நாமத்தில் கேள், என் நாமத்தை பயன்படுத்து, என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று மார்க் 16:17 சொல்லுகிறது. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். என்னுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சோமாய் இருப்பான். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவருடைய நாமம். பிலிப்பியர் 2:9-10 சொல்லுகிறது, அவருடைய நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படிக்கு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தரித்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது எவ்வளவு பெரிய சாக்கியம். பேதுரு சாதாரணமாய் நடந்து போகிறார். ஒரு பிச்சைக்காரன் அவரை பார்த்தான். ஏதாவது சில்லற காசு கிடைக்காதா? ஏதாவது ₹1 ₹5 கிடைக்காதா? ஆனால் பேதுரு சொன்னார், என் பாக்கெட்டு காலி, டபுள் ஏது, ஆனால் ஏன்ட்ட கொண்டு இருக்கிறது. என்னக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. எழுந்தான், நடந்தான், கர்த்தரை துதித்தான். எவ்வளோ சந்தோஷம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஈடாக கோடி கோடி பொன்னு வெள்ளியை குவித்து வைத்தாலும் உன்னதமானவருடைய நாமத்துக்கு ஈடு இணையானது ஒன்றுமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பில்லி கிரஹாம் பேசும்போது ஸ்டேடியத்தை சூழ அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருப்பார். மற்ற அவ்வளோ மக்களுக்குள்ள பிரச்சனைகள், பேய்கள், நோய்கள், மந்திரவாதிகள் கூட அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. பேசும்போதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவார், இயேசு கிறிஸ்து என்று முழங்குவார். ஆனபடினால்தான் ஜனங்கள் கட்டிலிருந்து விடுதலையாகி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய வாழ்நாளிலே ஏறக்குறைய 1 கோடி மக்களுக்கு மேலாக கர்த்தரண்டை அவர் வழி நடத்தி இருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவரை முன்வைத்து செய்யுங்கள். கொலோசியர் 3:17 அப்படித்தான் செய்கிறது. இயேசுவின் நாமத்தில்
அவருடைய முன்னிலையிலே அவரை நிறுத்தி இயேசு என்று சொல்லி செய்யும்போது உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாதபடி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இரண்டாவது ஒரு சர்வாயுத வார்க்கம், இரண்டாவது ஒரு வல்லமை நிறைந்த ஆயுதம் என்னவென்றால் அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள். அது தேவ வசனங்கள், ஆவியாயும் ஜீவனுமாயும் அவருடைய வேத வசனம் இருக்கிறது என்று யோவான் 6:63 வாசிக்கிறோம். எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, வேத வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது, கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியாய் இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் சாதாரணமானவை அல்ல. உங்களுடைய பார்வையில் பார்க்க போனால் பேப்பரில் இங்கில் பிரிண்ட் பண்ணது போல தோன்றினாலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் அவ்வளவும் தேவனுடைய ஆவியானவராலே அருளப்பட்டு இருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். இந்த வேத வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் மன்னாவுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இஸ்ரவேலர் அந்த மன்னாவை புசிக்க வானத்திலிருந்து விழுந்த அந்த மன்னா, பூமியில் எங்கும் அந்த மன்னாவை தயாரிக்க முடியாது. மன்னா ஸ்டோர் என்று வேணுமென்றால் இருக்கலாமே தவிர பரலோக மன்னாவை பூமியில் கொண்டு வருவதற்கு எந்த மனுஷனாலும் முடியாது. அந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? சாப்பிட சாப்பிட உள்ளான மனுஷனிலே ஒரு பலன், சாப்பிட சாப்பிட காண்டாமிருகத்துக்கு ஒரு பலன். இஸ்ரவேலரை பீலையாம் பார்க்கும்போது, அவங்களெல்லாம் புறப்பட்டு வரும்போது அவன் சொல்லுகிறான், காண்டாமிருகத்துக்கு ஒரு பலன் அவர்களுக்கு இருந்தது. எப்படி அந்த பலன் வந்தது? எகிப்தில் சாப்பிட்ட வெள்ளரிக்காய் பூண்டு அதனால வரல, அங்கே சாப்பிட்ட சோறு கீறு கோதுமை ரொட்டினால் வரல, பரலோக மன்னாவினால் வந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை ஆண்டவர் மன்னாவாய் கொடுத்திருக்கிறார். இது நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடிய பரலோக மன்னா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை சோதிக்கும்படி பிசாசு வந்தான், ஒவ்வொரு சோதனையாய் கொண்டு வந்தான். ஆண்டவர் அவனை எப்படி ஜெயித்தார்? தன்னுடைய அனுபவத்தை சொல்லி அல்ல, ஆண்டவர் அவனை ஜெயித்தது எல்லாம் வேத வசனத்தினால் தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் சொல்ல 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 சத்ருவால் நிற்க முடியவில்லை. அத்தனை சோதனைகளையும் அவர் வேத வசனங்களின் மூலமாகத்தான் அவர் ஜெயம் பெற்றார். ஆகவேதான் பிலிப்பியர் 2:4 அந்த ஜீவ வசனங்களை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நிற்கும்போது உங்களை சூழ ஒரு பிரகாசம், உங்களை சூழ தேவனுடைய மகிமை. நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. மூன்றாவதாக, ஆண்டவர் எதை வைத்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார்? ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாத வல்லமையினால் நிரப்புவது எப்படி? அதுதான் கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம். கர்த்தரை துதிக்கிற துதி ஒரு எக்காலத்தை போல இருக்கிறது. பகைவருடைய வல்லமையை சிதறடிக்கக்கூடிய ஒரு எக்காலம் போல இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது யோசுவா 6:1 இஸ்ரவேலருக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. தேவ ஜனங்கள் வருகிறார்கள், வாக்கு தத்தங்களோடு வருகிறார்கள், காண்ட மிருகத்துக்கொப்ப பலனோடு வருகிறார்கள். ஆனால் அங்கே எரிகோ மதில்கள், இரும்பு தாழ்பாள்கள், வெண்கல கதவுகள் இஸ்ரவேலருக்கு சவால் கொடுத்தது. பல வேளைகளில் உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பல எரிகோ மதில்கள் நிற்கக்கூடும். பிள்ளைகள் திருமண காரியம் நடைபெறாமல் சில சாபங்கள் எரிகோ மதில்களைப் போல இருக்கக்கூடும். உன்னுடைய நன்மையான காரியங்கள் நடக்க முடியாதபடி, வீடு கட்ட முடியாதபடி, தொழிலிலே ஒரு பலனை காண முடியாதபடி,
எதை எடுத்தாலும் தடங்கள், எதை எடுத்தாலும் பிரச்சனை. முன்னேற நினைக்கிறேன், உலக பிரகாரமாகவும் முன்னேற முடியவில்லை, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் முடியவில்லை. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒன்று செய், துதியை முயற்சித்து பார். கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விடு. ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோ கோட்டை சுற்றி நீங்கள் சுற்றுங்க, 7ஆம் நாள் கையில எக்காலத்தை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தரை துதிக்கிற துதி உங்களுடைய வாயில இருக்கட்டும். இந்த எரிகோ மதிலை சுற்றி நீங்கள் ஆர்ப்பரித்து துதித்து பாருங்கள். துதித்தார்கள் ஏகமாய். அவ்வளவு ஆசாரியர்களும் பூரிகையும் எக்காலத்தையும் ஓதும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அலங்கத்தை சுற்றி ஆர்ப்பரிக்கும் போது அவ்வளவு பெரிய எரிகோ மதில் தட தட என்று நொறுங்கினது, தபால் என்று தமால் என்று கீழே விழுந்தது. எல்லா இஸ்ரவேலரும் உள்ளே போய் அந்த எரிகோவை சூழ்ந்து கொண்டார்கள், பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கு எந்த பிரச்சனை இருக்கிறதோ முன்னால் நிறுத்தி நீங்கள் துதிக்க ஆரம்பிக்க. என் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும், எங்களுடைய பிள்ளைகள் புறஜாதி யாரை பார்க்கிலும் மேன்மையாய் உயர்வார்கள், உலக பிள்ளைகளை பார்க்கிலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு 10 மடங்கு ஞானத்தை ஆண்டவர் தருவார். தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தவர் ஏன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார்? குடும்பமாய் துதிக்க ஆரம்பிங்க, குடும்பமாய் துதிக்க ஆரம்பிங்க. அப்படித்தான் பவுலும் சீலாவும் இணைந்து நடு ராத்திரியிலே துதிக்க ஆரம்பித்த போது அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்து பாடும்போது அவரால் அசைக்க முடியாத இரும்பு கம்பிகள் இல்லை, அவரால் நொறுக்கி தள்ள முடியாதபடி இருப்பு தாழ்பாள்களோ வெண்கல விலங்குகளோ சிறைச்சாலை கதவுகளோ சவால் விடவே முடியாது. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தரை துதித்து பாருங்க, ஒரு மகிமையான காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்க போகிறோம். நீங்க ஜெபிக்க முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் நொறுங்கி விழுந்து தான் ஆகணும். இனி அவைகள் உங்களை தடுத்து கொண்டிருக்க முடியாது. எந்த மனுஷனும் உங்களை சவால் விட்டு கொண்டிருக்க முடியாது. அவர்களெல்லாம் மண்மேடுகள், மலைகளை மிதிக்கும்படி அழைக்கப்பட்ட நீ இந்த மண்மேடுகளை பார்த்து ஏன் அதைரியப்பட்டு போனாய்? அதைரியப்படாதே. மலைகளையே மிதிக்கும்படி அழைக்கப்பட்டவன். சின்ன சின்ன மண்மேடுகள் தான் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, சின்ன சின்ன கொசுக்கள் தான் உங்கள் முன்பாக இருக்கிறது. எந்த பலவானும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது, எந்த கோலியாத்தும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லுங்கள். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு வருகிறேன். வாக்குத்தத்த வசனங்களோடு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோடு நான் வருகிறேன். நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, அவரை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவருடைய கரம் என் மேலே இருக்கிறது. அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறவர், உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்தவர். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அந்த உயிர் தெழுந்தலின் வல்லமை உண்மையில இறங்கி கொண்டிருக்கிறது. எந்த எரிகோ உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது, எந்த தீய மனுஷன் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறான், எந்த கோலியாத் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறான், உன்மேல் மோதுகிறவர் நொறுங்கி போவான். கர்த்தரே உனக்காக யுத்தம் செய்கிறவர், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறவர், கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறவர், கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஒரு அக்கினி அபிஷேகம் உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்மேல எலியாவின் தேவனுடைய அக்கினி ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. கட்டுகள் தகர்ந்து விழும்படி, சங்கிலிகள் நொறுங்கி விழும்படி, இரும்பு தாழ்பாள்கள் பாதை திறக்கும்படி அளவற்ற வல்லமை உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ எளியவன் அல்ல, நீ ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ஆண்டவர் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல, அவர் ஜெயக்கிறிஸ்து. அவர்தான் உனக்காக யுத்தம் செய்கிறவர். அவர்தான் பலத்த பராக்கிரமசாலியாய்
உன்னோடு இருக்கிறார். ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனில் என்னில் இருக்கிறவர் அவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், பலத்த பராக்கிரமசாலி, எனக்காக யாவை செய்து முடிப்பவர்.